கலைஞர் மறைவில் காடும் காற்றும் கடலும் பயிரும் வீடும் ஏடும் உயிரும் பண்பட்டோர் கண் வேண்டா காட்சியாக புண்பட்டு நெஞ்சு கூடு உடைஞ்சு அழுத கண்ணீர் அலைமழையாய் அண்ணா சாலையிலே பெருக்கெடுத்த போது ஓடி வந்தாய். ஒரு செய்தி தலைவா, வெற்றி நமக்கே என்றாய். அந்த ஒற்றை சொல் கலைஞரின் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய 1000 கடிதங்களுக்கு நிகரானது. அந்த ஒற்றை சொல் நமது முதல்வரின் வாழ்நாள் இனிப்பு செய்தியாக ஆற்றுப்படுத்தியது என்றால் மிகையாகாது. உன் வாத திறமையால் தமிழ்நாட்டிற்கு வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்று தந்து வரும்போதெல்லாம் உன்னை பாராட்டி தழுவ கழகத் தலைவர் கலைஞர் இல்லையே என்ற ஆதங்கத்தோடு மத்திய மாநில உறவுகளின் இன்றைய நிலை குறித்து வீர முழக்கமிட இந்த கருத்தரங்கை தலைமை பொறுப்பேற்று தலைமை உரை ஆற்ற மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு பி. வில்சன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மதுரை மேன்மையர் மன்றம். இந்த மன்றத்தால் இன்று மத்திய மாநில உறவுகளின் இன்றைய நிலை இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி முன்னிலை உரை திரு அருள் வடிவேல் சேகர் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பு பேசி அமர்ந்த திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, திரு சேது கருணாஸ் அவர்களே, திரு என் ஜெகதீசன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய திரு பா. அசோக் துணைத் தலைவர் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் அவர்களே, நன்றி உரை ஆற்றவருக்கும் திரு வரதராசன் அவர்களே, இங்கே பெரும் அளவில் கூடியிருக்கும் வழக்கறிஞர் பெருமக்களே, அரசு வழக்கறிஞர்களே, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் ப்ளீடர், உங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொல்ல முடியல நேரம் கருதி, மருத்துவர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள், போலீஸ் துறையில் சார்ந்த நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, இந்த மதுரை மேன்மையர் மன்றம் என்ற மன்றத்தை உருவாக்கிய எனது நண்பர் அருள் வடிவேல் சேகர் அவரை என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக இந்த தலைப்பில் பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மன்றம் நிச்சயமாக இது போன்ற ஒரு இன்னோவேட்டிவ் சப்ஜெக்ட்ஸில் அடிக்கடி கருத்தரங்கம் நடத்த வேண்டும். இங்கே மட்டும் இல்லை, உயர்நீதிமன்றத்துக்குள்ள வளாகத்தில் நடத்தணும். மக்கள் இதனால் பயன்பெறணும். இன்றைக்கி நம்ம ஹாட் டாபிக் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நடத்த விரும்பிய என்னுடைய நண்பர், எனக்கு சகோதரர் போன்றவர் என்னிடம் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், இந்த மத்திய மாநில ஒன்றிய மாநில உறவுகள் பற்றி நாம் பேசலாம். ஏன்னா இன்றைக்கி சிதைஞ்சு போயிருக்கிறது இந்த உறவு. இந்த ஒன்றிய அரசு அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு, இதை ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு 2014 பதவிக்கு வந்த பிறகு இந்த உறவு மிகவும் கடினமான ஒரு உறவாகிவிட்டது. அது சிதைந்து போகின்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாநில உறவுக்கு நடுவில் நீதிமன்றம் தேவைப்படுகிறது. அந்த அளவுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். முதல்ல இந்த உச்ச நீதிமன்றத்தால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களின் முயற்சியால் இந்த மாபெரும் வெற்றியை கண்டோம். வில், அதாவது அம்பு எய்தவர் சன் எங்களுடைய முதலமைச்சர். இந்த வில்சன் என்பது ஒரு அன்பு தான். இந்த வழக்கில் நானும் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஆஜரானேன். என்னுடன் முகில் ரோத்தகி, அபிஷேக் மனு சிங்வி, ராகேஷ் திரிவேதி 4 சீனியர் வக்கீல் ஆஜரானோம். ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கிட்டோம், சப்ஜெக்ட் என்னென்னலாம் பிரிச்சுக்கிட்டு இந்த வழக்கில் ஆர்கியூ பண்ணோம். இந்த வழக்கில்
நண்பர் அருள்வடிவேல் சேகர் என்னுடைய வாதத்தை உங்களுக்கு எல்லாம் சொன்னார். இன்னைக்கு நம்ம முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு என்ன ஒரு டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அவர் எப்படி அவருடைய கடமையாற்ற வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு அவர்கள் வானவெளி அதிகாரம் தன்னிடம் உள்ளதாகவும் இவர்கள்தான் அரசை நடத்தி செல்வதாகவும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இது போன்ற ஒரு ஆளுநர் யாரும் பார்த்திருக்க முடியாது. நண்பர்களே, ஒரு ஆளுநர் நேற்றைக்கு துணைவேந்தர்கள் மாநாட்டில் அவர் சொல்றார், தமிழக அரசு தான் துணைவேந்தர்களை வர விடாமல் அவர்களை மிரட்டி தடுத்து நிறுத்தினார்கள் என்று ஒரு பொய்யை உண்மையாக கூறுகிறார். அவர் எவ்வளவு அந்த குற்றச்சாட்டை பொய் என்று தெரிந்தும் கூறுகிறார் என்பதை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். முதல்ல இந்த வழக்கு வெற்றியை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எப்படி உச்ச நீதிமன்றத்தால், நான் சொன்னேன் நாங்களாம் ஒரு அம்பு தான், அவர் வெற்றி பெற்றார். இன்னைக்கு இந்தியாவே, ஏன் இந்தியாவில் உள்ள அத்தனை சட்டசபைக்கும் அதோட இறையாண்மையை எப்படி பாதுகாத்தார் என்பது உங்களுக்கு எல்லாம் முதல்ல தெரியணும். பேரறிஞர் அண்ணா ஆட்டுக்கு ஏன் தாடி, நாட்டுக்கு ஏன் கவர்னர் அப்படின்னு கேட்டார். தலைவர் கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் கமிஷன் அமைத்து கவர்னருடைய ஆளுநர்களுடைய அந்த பவர்ஸ்லாம் தேவையா, ஏன் குறைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தார். இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அதுக்கு மேலே போய்விட்டு கவர்னருக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என்பதை நாட்டுக்கே நிரூபித்து விட்டார். இந்த கவர்னர்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க நினைச்சா 5 வருடம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை செயலிழக்க வைக்க முடியும் என்று நினைத்து அப்படிப்பட்டவர்களை தான் இங்கே அனுப்பி வைக்கிறார்கள். பாஜக ஆளாத மாநிலங்களில் எங்கே மக்களாட்சி மலர்ந்து மக்களுக்கு நல்லது செய்து விடுவார்களோ என்ற ஒரு கொடூர எண்ணத்தில் RN ரவி போன்ற ஆளுநர்கள் அவர்களை அனுப்பி இது போன்ற சேட்டைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் எங்கள் தலைவர் அதை பார்த்து சிறிதும் அஞ்சவில்லை. நண்பர்களே, 2021 RN ரவி வந்தார், ஆளுநராக பதவியேற்றார். இதற்கு முன்பு மசோதாக்கள் 2020 சட்டசபை ஏற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்கள், அதிலும் அவர் கவனம் செலுத்தவில்லை. எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்பு ஏற்றப்பட்ட மசோதாக்கள், அந்த மசோதாக்கள் அனுப்பி அந்த மசோதாக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருடம் அவருடைய கபோர்டில் தூங்குது. இந்த மசோதாக்கள் மட்டுமில்லை, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ், அதோடைய உறுப்பினர்கள், அந்த அப்பாயின்மெண்ட்ஸும் தூங்குகிறது. அதே போல சிறை தண்டனை குறைப்பு சம்பந்தப்பட்ட ஃபைல்களும் நடவடிக்கை எடுக்காமல் அதுவும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. நண்பர்களே, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் சாங்ஷன்ன்றது கவர்னர் தான் கொடுக்கணும். அந்த ஃபைல்களும்
முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்காக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதற்கும் அந்த ஃபைல்களும் தூங்குகிறது. எங்கள் தலைவர் எப்பொழுதுமே நிதானமாக தான் செல்வார். அவர் டைம் கொடுத்து பார்த்தார், அதிகாரிகளை அனுப்பி வைத்து பார்த்தார். அதே போல மந்திரிகளை அமைச்சர்களை அனுப்பி வைத்து பார்த்தார். அவரும் பேசி பார்த்தார். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இந்த ஆளுநர் எடுக்கவில்லை. அதனால்தான் கடைசியாக நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்று என்னை அழைத்து கட்டளையிட்டார். அவர் கட்டளையை ஏற்று உச்ச நீதிமன்றம் சென்றோம். உச்ச நீதிமன்றம் சென்ற பிறகு கூட ஆளுநர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் ஒரு ஆளுநரை பற்றி விமர்சித்து கடும் கோபத்துடன் இந்த தீர்ப்பில் ஒரு உச்ச நீதிமன்றம் எழுதியிருக்கிறது. இந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா கவர்னர் எப்படி நடந்து கொண்டார். நாங்கள் மசோதாக்கள் அனுப்பி வைத்தோம், வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம். உடனடியாக என்ன பண்ணுகிறார், அந்த மசோதாவை நீதிமன்றத்தில் நோட்டீஸ் ஆர்டர் பண்ண உடனே அவர் நிறுத்தி வைக்கிறார். தன்னுடைய அசென்ட்டை நிறுத்தி வைக்கிறார், ஒப்புதலை நிறுத்தி வைக்கிறார். இந்த ஒப்புதலை நிறுத்தி வைக்கும் பொழுது இந்த ஆளுநர் செய்ய வேண்டும் என்றால் அந்த ஒரிஜினல் பில்ஸை திருப்பி ஒரிஜினல் மசோதாவை திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் அந்த ஒரிஜினல் மசோதாவை திருப்பி அனுப்பவில்லை. அவர் என்ன நினைத்தார் என்றால், அந்த ஒரிஜினல் மசோதாக்களை கபோர்டில் கட்டி வைத்தால் சட்டமன்றம் செயலிழந்துவிடும். நண்பர்களே, இது போன்ற ஒரு ஆளுநர் நீங்கள் பார்த்திருப்பீர்களா? அவர் நினைக்கிறாரு ஒரிஜினல் பில்ஸை கபோர்டில் கட்டி வச்சா சட்டமன்றம் செயலிழந்துடும். அவர் பாட்டு கட்டி வச்சிட்டார். அசென்ட் வித்தல்டுன்னு ஃபைலில் மட்டும் எழுதி அமிச்சார். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் துரிதமாக செயல்பட்டு உடனே அதை ரீஎனாக்ட் செய்து மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். ஒரு சட்டமன்றம் இரண்டாவது தடவையாக அந்த மசோதாவை ஏற்றி அனுப்பினால் ஆளுநர் கட்டாயமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதுதான் நண்பர்களே அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200 சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆளுநர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வழக்கறிஞர் நண்பர்கள் அதிக அளவில் இருக்கிறீர்கள். இன்ஃப்ரக்சஸ் ஆக்கணும் ஒரு வழக்கை, எப்படியெல்லாம் ஒரு வழக்கை நீடிக்கணும், தள்ளி வைக்கணும், இன்ஃப்ரக்சஸ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் செய்கிறார். ரெண்டாவது தடவை ஏற்றி அனுப்பி வரும்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அப்பொழுது பஞ்சாப் கவர்னர் வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, இரண்டாவது தடவை ஏற்றி மசோதா அனுப்பினால் கட்டாயமாக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதுதான் அந்த தீர்ப்பு. ஆனால் இந்த வழக்கு, எங்களுடைய வழக்கு, நாங்கள் போட்ட வழக்கு விசாரணைக்கு மறுபடியும் தலைமை நீதியரசர் தனஞ்சய் சந்திரசூட் முன்னாடி வருகிறது. அப்பொழுது நீதியரசரிடம் சொல்லுகிறோம், ஆளுநர் வித்தல் பண்ணிவிட்டார், நாங்கள் மறுபடியும் ரீஎனாக்ட் செய்து இரண்டாவது தடவை அனுப்பியிருக்கிறோம். உங்களுடைய உத்தரவு பிரகாரம் அவர் கட்டாயமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். இந்த மசோதா அவரிடம் உள்ளது. எனவே நீதியரசர்கள் நீங்கள் உத்தரவிட வேண்டும். அவர் கட்டாயமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். நீங்கள் அதற்கு உத்தரவிடுங்கள் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம்.
நீதியரசர்கள், தலைமை நீதியரசர் தனஞ்சய் சந்திரசூட் அடங்கிய அமர்வு. அப்பொழுது பரிதிவாலா நீதியரசர் இருந்தார், மனோஜ் மிஸ்ரா என்ற ஒரு நீதியரசரும் இருந்தார். நீதியரசர்கள் ஆளுநர் உடைய வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலிடம் சொன்னார்கள், மிஸ்டர் அட்டார்னி ஜெனரல், we have decided a case in Punjab governors. The judgment of Punjab governors case squarely applies to the facts and circumstances of the case. Therefore, we expect your client to do the needful. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் இந்த பஞ்சாப் கவர்னர் கேஸில் ஏற்கனவே 2வது தடவை வரும்போது கட்டாயமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். நீங்கள் கட்டாயமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் இந்த ஆளுநர் அதை செய்தாரா? அட்டார்னி ஜெனரல் நீதிமன்றத்தில் நான் என்னுடைய கட்சிக்காரருக்கு அதை பற்றி கூறுகிறேன் என்று சொன்னார். இந்த ஆளுநர் அவருடைய மைண்டெல்லாம் என்னன்னா, எப்படியும் இந்த மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற இந்த மசோதாக்களை முறியடிக்க வேண்டும். ஆகவே என்ன பண்றாரு, அந்த மசோதாக்களை பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். 2வது தடவை ஒரு ஆளுநருக்கு வந்த பிறகு அவருக்கு எல்லா ஆப்ஷனும் க்ளோஸ் ஆயிடும். ஆர்டிகல் 200 பிரகாரம் ஒரே ஆப்ஷன், நீங்க கட்டாயமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். இந்த முதல் தடவை வரும்பொழுது தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறது. நீங்கள் அதை நிறுத்தி வைக்கலாம், ஒப்புதல் அளிக்கலாம், இல்லை என்றால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனால் இந்த 3 வழிகளும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசின் பரிந்துரைகள் படிதான் நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, அரசியல் நிர்ணய சபை இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றும் பொழுது சுமார் 2.5 வருடமாக ஒவ்வொரு பிரிவுகளும் டிபேட் செய்துள்ளார்கள். அவங்க டிபேட் செய்யும் பொழுது இந்த ஆளுநர் சம்பந்தப்பட்ட இந்த பிரிவு ஆர்டிகல் 200 பழைய அந்த டிராஃப்ட் ஆர்டிகல்ல பார்த்தீங்கன்னா 175. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு ஆளுநர் ஒரு நாமினேட்டட் ஆளுநராக இருக்க வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநராக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு உரையில் ஒரே ஒரு கத்தி தான் இருக்கணும். ஒரு ஸ்டேட்ல எலெக்டட்னா ஒரு சீஃப் மினிஸ்டராக தான் இருக்க முடியும், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதனால அவர் ஒரு நாமினேட்டட் பர்சனாக வச்சுக்குவோம். அவருக்கு கையில் டிஸ்கிரிஷன் என்ற கையில் அவர் கொடுத்த அந்த அதிகாரங்களை எடுத்து விடுவோம். அதனால தான் நண்பர் சேகர் படித்து காமிச்சார் எங்களுடைய ஆர்குமெண்ட்ஸை. அந்த டிபேட்ல சொல்றாங்க, the governor in his discretion, the governor in his discretion. அந்த டிஸ்கிரிஷன் வார்த்தையை எடுத்து விடுவோம். அவர் டிஸ்கிரிஷனே கிடையாது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்கிறதோ அதை தான் அவர் செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். அவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர்னு சொன்னார், ஒரு போஸ்ட்மேன் சொன்னாங்க. உண்மையிலே அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன நினைத்தார்கள் என்றால், ஒரு கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சொல்றபடி தான் செய்ய வேண்டும். அவர் இந்த அரசியல் நிர்ணய சபை பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஒரு ஃப்ரெண்டா இருப்பார், ஒரு நண்பராக இருப்பார், ஒரு ஆலோசகராக இருப்பார், ஒரு கைடா இருப்பார், ஒரு பாலமா இருப்பார். மத்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமாக இருப்பார்கள். இந்த ஒரு எண்ணத்தில் தான் ஆளுநர் பதவி உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நான் அருள் வடிவேல் சேகர் இன்று ஒன்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் முதலாக இந்த மன்றத்தை, அதுவும் இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த கருத்தரங்கு முடியறதுக்கு முன்னாடி
நீங்கள் ஒரு தீர்மானம் போட வேண்டும். ஆளுநர் பதவியை நீக்கிறவு செய்ய வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கிறவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் போட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அன்று அரசியல் நிர்ணய சபையில் பேசிய இந்த கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பேசின கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் அவங்க என்ன நினைத்தார்கள் என்றால், இவர்கள்லாம் ஒரு நல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆலோசகர்களாக இருப்பார்கள் என்றுதான் நினைத்து அந்த பதவி உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த பதவியை எவ்வளவுக்கு எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்ய வேண்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு துன்பத்தை தர வேண்டும். நான் நீதிமன்றத்தில் மன்றாடினேன் ஒரு காலகட்டத்தில். My Lord, we have only 5 years. 5 வருடங்கள் தான் இருக்கிறது. மக்கள் தேர்ந்தெடுத்து எங்களை அனுப்புகிறார்கள் சட்டசபைக்கு. 3 வருடமாக ஆளுநர் மேஜையில் மசோதாக்கள் தூங்கி கிடக்கின்றனர். நான் அதை எதிர்த்து நீதிமன்றம் வருகிறேன். 2 வருடங்களாக நான் நீதிமன்றத்திலே இங்கு சுத்தி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜஸ் அதை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இது போன்ற ஆளுநர்கள் இவர்கள் எண்ணமெல்லாம் கொடூரமாக இருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு ஒரு நன்மையை செய்ய முடியும்? 5 ஆண்டு காலத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் எண்ணமாக இருக்கும். ஆகவே இது போன்ற ஒரு எண்ணங்கள் உள்ள ஆளுநர்கள் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்துட்டோம். அதுதான் சொன்ன இந்த இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இது போன்ற ஒரு கொடூரமான ஆளுநர் இந்தியாவில் எங்குமே பார்த்ததில்லை. ஒரு காலத்தில் ஆளுநர்கள் இருந்தார்கள், ஒரு அரசை டிஸ்மிஸ் செய்வதற்காக கண்மூடித்தனமாக எழுதி கொடுப்பார்கள் ரிப்போர்ட்ஸ்லாம். எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்த பிறகு ஆளுநர்கள்லாம் அவருடைய அந்த அதிகாரங்கள்லாம் பறிக்கப்பட்டு விட்டன. நீங்க இஷ்டத்துக்கு எழுதி கொடுக்க முடியாது. அதுக்கு கிரவுண்ட்ஸ் இருந்தாதான் மன்னிக்கும், அதுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கணும். சுப்ரீம் கோர்ட் அதுக்கு என்ன காரணங்கள்லாம் நீங்க இன்வோக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த பவர்ஸ் எல்லாம் எஸ்ஆர் பொம்மை போன்ற வழக்குகள் 1984 உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் இந்த செயலில் ஈடுபடுவதில்லை, ஈடுபடவும் முடியாது. அதனால என்ன பண்ணாங்க? ஆர்.என். ரவி போன்ற ஆளுநர்கள் பாஜக ஆளாத மாநிலத்துக்கு அனுப்பி எவ்வளவுலாம் குடைச்சல் கொடுக்கணும், எவ்வளவுலாம் தலைவலி கொடுக்கணும், இந்த மக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்க வேண்டும், அரசுக்கு தலைவலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அனுப்பி வைத்தார்கள். நண்பர்களே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததுதான் எங்கள் முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் சென்று பெற்ற இந்த தீர்ப்பு. எல்லா புகழும் எங்கள் முதலமைச்சருக்கே தான். நாங்கள்லாம் ஒரு அம்புதான். தைரியமாக இன்று மாநில சுயாட்சியை பேசுகிறோம். நண்பர் கருணா சொன்னார், அவருடைய பாணியில் ரொம்ப அழகா சொன்னார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன் ஆஃப் தி ஐடியாலஜிஸ் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அதை இன்று எங்கள் முதலமைச்சர் பெற்று தந்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெற்று தந்துள்ளார். நண்பர்களே, உச்ச நீதிமன்றம்
ஒரு ஆளுநரை பற்றி எவ்வளவு கடுமையாக குறிப்பிட்டுள்ளது, அதுவும் RN ரவி அவரை பற்றி குறிப்பிட்டுள்ளதை ஒரே ஒரு பத்தி மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். பத்தி 432 நாங்கள் இந்த ஆளுநர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நீதிமன்றத்தில் நாங்கள் சாதாரணமாக இந்த வழக்கை அப்ரோச் பண்ணல. அவர் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். அவர் எழுதிய ஒவ்வொரு கடிதங்களும் நீதிமன்றத்தில் கொடுத்தோம், ஃபைல் உள்பட. ஒரு காலகட்டத்தில் நான் சொன்ன பாருங்க, ஒரிஜினல் பில்ஸை கபோர்டில் கட்டி வச்சா ஒரு சட்டமன்றத்துக்கு பவர் இல்லைன்னு அந்த வாதத்தையும் எடுத்து வைத்தார். அதற்காக நாங்கள் ஒரிஜினல் ஃபைல் எடுத்துன்னு போய் காமிச்சோம். பாருங்க, அவர் பில்லை கட்டி வச்சாரு, ஆனால் ஃபைலில் என்டாஸ்மெண்ட் ஐ வித்ஹோல்ட் தி அசென்ட்னு அவருடைய என்டாஸ்மெண்ட் எழுதி அனுப்புறதுனால அவருடைய இன்டென்ஷன் தெரிகிறது. ஒரு சட்டசபைக்கு ஒரிஜினல் வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கவர்னருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டால் போதும், மறுபடியும் ரீஎனாக்ட் செய்து அனுப்பினால் போதும். ஆகவே அது போன்று சட்டமன்றம் 2வது தடவை ஏற்றி அனுப்பியுள்ளது என்று நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம். அந்த ஃபைலையும் காட்டினோம். அது மட்டுமில்ல, இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? குடியரசுத் தலைவருக்கு எழுதுகிறார். இந்த 10 மசோதாக்களும் நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று. நண்பர்களே, அப்போ குடியரசுத் தலைவருடைய வேலை என்ன வேலை? அவங்களுக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் யார் பண்றா? ஆளுநருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுப்பது தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அந்த அரசின் பரிந்துரைகள் தான் ஆளுநர் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் செய்தாரா? செய்யவே இல்லை. முதல் தடவை திருப்பியும் அனுப்பியதும், 2வது தடவை குடியரசுத் தலைவர் அனுப்பியதும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செய்யவில்லை. இதில் முக்கியமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த வழக்கில் எங்களுடைய முதலமைச்சர் இந்தியாவிலே ஏன் இந்த தீர்ப்பை பற்றி அதிகமாக பேசுகிறார் என்றால், அந்த தீர்ப்பில் ஆளுநர் 30 நாட்களுக்குள் மசோதாவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒப்புதல் அளிக்கவென்றால் நீதிமன்றத்தை நாடலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஆளுநர் தேவையில்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் மசோதாவை நிராகரித்தால் நீதிமன்றத்துக்கு வரலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி 3 மாதத்துக்குள் நீங்கள் மசோதாவின் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதற்கும் நீதிமன்றத்துக்கு வரலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த ஆளுநருக்கு மட்டும் டைம் லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணல, குடியரசுத் தலைவருக்கே டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்த தீர்ப்பு. கேசவனந்தா பாரதிக்கு பிறகு, SR பொம்மை தீர்ப்புக்கு பிறகு இந்த தீர்ப்பு, எங்களுடைய முதலமைச்சர் வாங்கி கொடுத்த தீர்ப்பு இன்று எல்லா இடத்திலும் பேசப்படுகிறது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரியில் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் சொல்லுவோம், எப்பவுமே பாத் பிரேக்கிங் ஜட்மெண்ட் சொல்லுவோம். அது போன்ற இந்த ஜட்மெண்ட் இந்த டைம் லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. நீங்க இதில் பாருங்க நண்பர்களே, ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு 2வது தடவை அனுப்பி வைக்கிறார். ஆனால் இதில் சூட்சமம் என்ன இருக்கிறது என்றால், இதுவரைக்கும் யாரும் இதை கவனிக்கவில்லை. ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார். ஆனால் குடியரசுத் தலைவர் யார் பரிந்துரையின் பேரில் இந்த பில்ஸை ரிஜெக்ட் செய்தார்கள் என்றால், இங்கே ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கும் திரு மோடி அவர் தலைமையில் ஆன அரசு உடைய அட்வைஸின் பேரில் தான் குடியரசுத் தலைவர் இந்த 10 மசோதாக்களையும் நிராகரித்தார். எங்களுக்கு வெற்றி ஆளுநர் போட்ட உத்தரவு மட்டுமல்ல இல்லை, ஆனால் இந்த மோடி அரசு குடியரசுத் தலைவருக்கு இந்த 10 மசோதாக்களும் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லிய உத்தரவும் ரத்தாகிவிட்டது. இதில் அவர்களுடைய பங்கும் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கும்படியாக உள்ள இந்த தீர்ப்பை
எங்களுடைய துணை ஜனாதிபதி மிசைல் என்றார், ஏவுகணை என்கிறார். நீதிபதிகள் ஆர்டிகல் 142 அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பிரத்யோக ஒரு பவர், அந்த பவரை எடுத்து deemed to have granted assent. எங்களுடைய வாதத்தில் என்ன சொன்னோம்னா, நாங்கள் மறுபடியும் கவர்னர் கிட்ட போய் நிற்க முடியாது, நீங்க அவர்கள் செய்த அந்த அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட்ஸ்லாம் தவறு என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து மறுபடியும் அந்த 10 மசோதாக்கள் கவர்னரிடம் அனுப்பி நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்தால் கவர்னர் மதிக்கவே மாட்டார். இதுதான் எங்களுடைய வாதம் நீதிமன்றத்தில். ஆகவே நீங்கள் deemed to have granted assent, நீங்களே அசென்ட் ஒப்புதல் கொடுங்கள் என்று வாதம் செய்தோம். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உத்தரவு கொடுத்ததை குடியரசு துணை ஜனாதிபதி அவர்கள் இதை மிசைல் என்கிறார்கள். நண்பர்களே, நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று நான் சொன்னேன் கவர்னர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு, அது மட்டும் படிக்கிறேன் உங்களுக்கு. The conduct exhibited on part of the governor, as it clearly appears from the events that have transpired even during the course of the present litigation, has been lacking in bona fides. அவருடைய நடவடிக்கை எல்லாம் கெட்ட எண்ணத்தோடு நடந்து கொண்டார் என்பது நிரூபணம் ஆகிறது என்று ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. There have been clear instances where the governor has failed in showing due deference and respect to the judgments and directions of this court. In such a situation, it is difficult for us to repose our trust and remand the matter to the governor with a direction to dispose of the bills in accordance with the observations made by us in this judgment. Article 142 empowers this court to do complete justice, and in the facts of the present case, more particularly in the light of the fact that the option of granting assent to the repass bill was only the constitutional permissible option available with the governor, we deem it absolutely necessary and appropriate to grant that very relief by exercising our extraordinary powers. No meaningful purpose would be served by keeping the bills, some of which have already been pending for incredulously long periods, pending for more time. Therefore, we deem the assent to have been granted. நண்பர்களே, இந்த பேராகிராஃப் அல்ல என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் உடைய நடவடிக்கை கெட்ட எண்ணத்துடன் அவர் நடந்து கொண்டார், அவர் மேல் எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை, மறுபடியும் இந்த மசோதாக்களை அவர் அனுப்பினால் அவர் இந்த மசோதாக்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஆகவே நாங்கள் இந்த deemed to have granted assent என்ற உத்தரவை வழங்குகிறோம் என்று கூறியுள்ளார்கள். இந்த உத்தரவை மதித்து ஒன்றிய அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக கவர்னரை ராஜினாமா செய்ய சொல்லியிருக்க வேண்டாமா? இது போன்ற ஒரு இண்டிக்மெண்ட், கோர்ட்டுடைய இண்டிக்மெண்ட் வந்தால், மற்றவர்கள் மேல இண்டிக்மெண்ட் வந்தா எல்லாரும் விட்டுருப்பாங்களா? இந்த உங்களுக்கு தான் தெரியும், கோதி மீடியான்னு சொல்லுவாங்க. உடனே அவங்கள ராஜினாமா செய்ய வேணும்னு சொல்ல மாட்டாங்களா? ஆனா இந்த வழக்கில் என்ன நடந்தது? இன்னைக்கு கவர்னர் ஊட்டியில் போயிட்டு அவர் வேந்தர்கள் மாநாடு, வைஸ் சான்சலர்ஸ் துணை வேந்தர்கள் மாநாடு கூப்பிட்டிருக்கார். நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேங்க, இந்த 10 மசோதாக்கள் டிஃபேக்டோ சான்சலர் யார் என்றால் எங்களுடைய முதலமைச்சர் தான். நீங்கள் பேரளவில் தான் வேந்தர். எங்கள் முதலமைச்சர் தன்மையானவர். இந்த வேந்தர் ஒரு பதவி ஆர்னமெண்டலா இருக்கட்டும் என்று விட்டு வைத்தார். ஆனால் நீங்கள் செய்வது சட்டப்படி குற்றமாகும். ஏனென்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 10 மசோதாக்கள் உங்களுடைய பவர்ஸ் எல்லாம் பறித்த பிறகு இந்த பல்கலைக்கழகங்களுக்கு உண்மையான டிஃபேக்டோ வேந்தர்
முதலமைச்சர் தான் என்பதை நிரூபணம் ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த மாநாட்டை நடத்துவது எந்த விதத்தில் நாகரிகமானது? அது மட்டுமில்லாமல் ஒரு தேர்ந்தெடுத்த அரசை இது போன்ற குற்றம் சாட்டலாமா? நண்பர்களே, இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த கருத்தரங்கத்தில் முக்கியமான ஒன்றை நான் முதலே ஒரு கோரிக்கையாக நண்பர் அருள் வடிவேல் சேகரிடம் வைத்துவிட்டேன். நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் போட வேண்டும். கவர்னர் பதவியை நீக்கரவு செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னர் பதவியை நீக்கரவு செய்ய வேண்டும். இந்த கவர்னர் உடைய அதிகாரங்களை ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்துடலாம். என்ன பண்றாரு கவர்னர்? 5 வருடம் வந்து உட்கார்ந்து கொண்டு கருணா சொன்னார், எங்களுடைய வரி பணத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், மக்களுடைய வரி பணத்தில் 100 ஏக்கர் நிலத்தில் உட்கார்ந்துட்டு மக்களுக்கு ஒரு நன்மையை செய்யாமல் உங்களுடைய லைபிலிட்டி எவ்வளவு ஆகுது? எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது? எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள்? இந்த செலவுகள்லாம் மக்களுக்கு வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டுக்கு செய்யலாம். ஆகவே இந்த பதவி தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் அந்த பவர்ஸ்லாம் நீங்க ஸ்பீக்கர்ஸ் கிட்ட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அட் த மோஸ்ட் என்ன 356 ஒரு அரசை டிஸ்மிஸ் செய்வதற்காக அந்த பவர்ஸ் தான் உங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக டிஸ்கிரிஷன் யூஸ் பண்ணலாம். நீங்க அந்த பவர்ஸை வந்து எவ்வளோ ஏஜென்சிஸ் இருக்காங்க, சென்ட்ரல் ஏஜென்சிஸ், அவங்க மூலிமா ஒன்றிய அரசை பெற்று நடவடிக்கை எடுக்கலாம். ஆகவே இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்லபடியாக ஒரு உறவு வேண்டுமென்றால் ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கரவு செய்ய வேண்டும். நான் வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்ற முறையில் அவருடைய பவர்ஸை குறைப்பதற்காக பல தனியார் மசோதாக்கள் கொண்டு வந்தேன். ஒரு ஆளுநர் வந்து சீஃப் மினிஸ்டர் அவருடைய அட்வைஸை கேட்டுதான் நியமனம் செய்ய வேண்டும் என்று கூட மசோதா கொண்டு வந்தேன். அதே போல ஆளுநர் அவருக்கு இம்யூனிட்டி ஆர்டிகல் 361ல அவர் மேலே எந்த வழக்கும் போட முடியாது, எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, கிரிமினல் வழக்கு கூட நீங்கள் போட முடியாது. அந்த இம்யூனிட்டியை எடுக்க வேண்டும் என்று ஒரு மசோதாவை கொண்டு வந்தேன். ஆனால் இவர் நடந்து கொள்கிற விதம் பார்க்கமேயானால் அந்த பதவியை நீக்கரவு செய்ய வேண்டும் என்று மசோதா நிச்சயமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும், எல்லாருடைய கருத்தாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் இந்த கருத்தரங்கில் இன்னொன்று ஒன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன். அதை சொல்லி நான் நேரம் கருதி முடிக்க விரும்புகிறேன். டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் அதை பற்றி கூட எனக்கு முன்னாடி பேசியவர் அதை பற்றி பேசினார். திரு ராமலிங்கம் அவர்கள் பேசினார், மதுக்கூர் ராமலிங்கம் பேசினார். இந்தியாவில் வந்து ஃபேமிலி பிளானிங் கொண்டு வரச்ச எல்லா ஸ்டேட்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லும்பொழுது தமிழகம் தான் முக்கோணம் போட்டு, தென்னை மரத்தில் கூட முக்கோணம் போட்டதா சொன்னாங்க. அதை நம்பி தமிழகம் அதை செயல்படுத்தியது. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்லாம் ஸ்லோகன்லாம் அப்போ எல்லாம் ரெட் பஸ் இருக்கும், அதில் பஸ்ஸில் எழுதி ஒட்டி அனுப்புவாங்க. ஆமாம், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, ஆமாம், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இதெல்லாம் இந்த ஃபேமிலி பிளானிங் வந்தது. தமிழகம் போன்ற தென் மாநிலங்கள் இதை நம்பி நாம் வந்து அதை செயல்படுத்தினோம். இன்றைக்கி நம்மளுடைய பாப்புலேஷன் கண்ட்ரோலாகி நிற்கிறது. ஆனால் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு அதை ஃபாலோவே பண்ணலை. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு, ஜாஸ்தியாக இருக்கிறது. 1976 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. 1976 இந்த 1971 சென்சஸை பேஸ் பண்ணி இருக்கிற கான்ஸ்டுவன்சிஸ் நம்ம எப்போ ஆரம்பிச்சோமோ, ஏன்னா 1971 தான் அந்த ஃபேமிலி பிளானிங்கே அவங்க அனௌன்ஸ் பண்ணி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருக்கும்பொழுது அவங்க சொன்ன அந்த ஃபேமிலி பிளானிங்கை ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எஃபெக்ட் ஆகுன்றதுனால 1976 ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. 1971 சென்சஸை வைத்து கொண்டு உள்ள கான்ஸ்டுவன்சிஸ் என்ன பாப்புலேஷன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த கான்ஸ்டுவன்சிஸ், பாராளுமன்ற என்ன கான்ஸ்டுவன்சிஸ் இருக்கோ அந்த கான்ஸ்டுவன்சிஸ் வைத்து நம்ம டீலிமிட்டேஷன் செய்வோம் என்று ஒரு அரசியல் திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். இது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 வந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 25 வருடத்திற்கு ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ் தான் அந்த கான்ஸ்டுவன்சிஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய பாராளுமன்றம் எண்ணிக்கை அதே போல் சட்டமன்ற எண்ணிக்கையும் வந்து சரியாக இருந்துகிட்டே வந்தது. அதே போல் இந்த சட்டத்தை மறுபடியும் 2001 ஏன்னா எக்ஸ்பயர் ஆகுது, 25 இயர்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது. 2001 வாஜ்பாய் இருக்கும் பொழுது இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் தமிழ்நாடு போன்ற அரசுகள்லாம் செயல்பட்டதுனால அந்த பெனிஃபிட்டை அவங்களுக்கும் கொடுக்கணும். செயல்படாத பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற வட மாநிலங்கள்லாம் வந்து அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடாது என்பதற்காக மறுபடியும் ஒரு 25 வருடம் இந்த ஃப்ரீசிங்கை கொண்டு வந்தாங்க. அதாவது 1971 பாப்புலேஷன் இருக்கும், 2001 சென்சஸில் பிரகாரம் நீங்கள் வந்து டீலிமிட்டேஷன் ஃபார் அசம்பிளி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீசிங் another 25 இயர்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க 2026 அந்த ஃப்ரீசிங் முடிகிறது. நண்பர்களே, ஏன் இன்னைக்கு அதை பற்றி சொல்கிறேன் என்றால், எங்களுடைய முதலமைச்சர் இது சம்பந்தமாக தென் மாநிலங்கள் மட்டுமில்லாமல் பஞ்சாப் போன்ற வட மாநிலங்கள் சேர்ந்த சில மாநிலங்களும் எஃபெக்ட் ஆகிறது. அவர்களை அழைத்து ஒரு கருத்தரங்கம் நடத்தி தீர்மானம் போட்டு இதை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் நானே பேசியிருக்கிறேன். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லாமல் எங்களுடைய தோழமை கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இதை பற்றி ஒன்றிய அரசு உதாசீனம் செய்து வருகிறது. ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்னா, அது ஒன்றும் நடக்காது. அது எப்படி நடக்காதுன்னு சொல்ல முடியும்? 2026 அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் ஆர்டிகல் 81 and 82 எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 2026 என்று அதில் எழுதியிருக்கும். 2026 ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடந்தவுடன் நிச்சயமாக டீலிமிட்டேஷன் நடைபெறும் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், எக்ஸிஸ்டிங் பாப்புலேஷன். இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு இன்னமும் அவர்கள் வந்து இதன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த ஒன்றிய மாநில உறவுகள், இந்த உறவுகள்லாம் இன்னைக்கு நீடிக்கணும்னா இது போன்ற பிரச்சனைகள், அணுகுமுறைகளை வந்து ஒன்றிய அரசு மாற்ற வேண்டும். இப்ப ஜிஎஸ்டி எடுத்துக்குங்க, நீட் எடுத்துக்குங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று கொண்டு வருகிறார்கள். அதே போல யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருகிறார்கள். மத்திய மாநில உறவுகள் சீராக செல்ல வேண்டும் என்றால் ஒருத்தரை ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க, மாநில பட்டியலில் இருந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு
எஜுகேஷன் உள்பட ஒரு 5 முக்கியமான சப்ஜெக்டை 1976 மாற்றி வைத்து விட்டார்கள். இந்த கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாற்றியது இன்னைக்கு நீட் போன்ற தேர்வுகள் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். நம்மளுடைய உழைப்பெல்லாம் கொள்ளை போகிற அளவுக்கு இப்பொழுது நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியில் இருந்த உள்ள அந்த சீட்டுகளாக வந்து வெளி மாநில மாணவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு கட்டாயத்தில் நாம் உள்ளோம். அதற்காக தான் சொன்னேன், இது போன்ற இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஸ்டடி பண்ணுவதற்காக அப்பொழுது ராஜமன்னார் கமிஷன் தலைவர் கலைஞர் அமைத்தார். அதுக்கு பிறகு சர்க்காரிய கமிஷன் 1983 வந்தது. அதன் பிறகு புஞ்சி கமிஷன் வந்தது. இப்பொழுது தலைவர் தளபதியார் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழு அமைத்துள்ளார். இந்த ஒன்றிய மாநில உறவுகள் கணவன் மனைவி போன்ற உறவு. இது ஒருத்தரை ஒருத்தர் மதிக்க வேண்டும். உங்களுடைய பவர்ஸ் என்ன இருக்கிறோ அந்த பவர்ஸை வந்து நீங்கள் அந்த பவர்ஸ்குள்ள உங்களை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு டேம் சேஃப்டி ஆக்ட்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து இருக்கிறது. ஒரு மாநிலத்தில் நீர் தேக்கம் செய்ய வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தில் நிலத்தில் ஒரு அணையை கட்டி நீர் தேக்கி வைக்கலாம். அது வந்து மாநில பட்டியலில் லிஸ்ட் 2 என்ட்ரி 18 மாநில பட்டியலில் உள்ள ஒரு சப்ஜெக்ட். ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்கிறார்கள்? டேம் சேஃப்டி ஆக்ட் என்று கொண்டு வந்து விட்டார்கள். நான் சொன்னேன், இந்த நீட் இப்பொழுது பாருங்கள், நீட் பிஜி கோர்ஸில் திடீரென்று ஒரு உத்தரவு வருகிறது உச்சநீதிமன்றத்தில். இனிமேல் உங்கள் மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு இந்த பிஜி சீட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, டாமிசைல்னா என்டையர் இந்தியான்றாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வரி பணத்தை கொண்டு ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவருக்கு தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் ஏனென்றால் நம்மளுடைய அதிகாரம் இப்பொழுது பறிக்கப்பட்டு ஒத்திசைவு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒத்திசைவு பட்டியலில் இருந்து நீக்கரவு செய்வதற்காக நாம் வழக்கு தொடர்ந்துள்ளோம். உயர்நீதிமன்றத்தில் எழிலன் என்ற எங்களுடைய எம்எல்ஏ 1000 லைட்ஸ் எம்எல்ஏ அவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 254 பிரகாரம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இருந்து மாநிலத்தில் அதற்கு நேரெதிராக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றால் ஜல்லிக்கட்டு போன்ற சட்டங்கள் நீங்கள் ஏற்று அனுப்பினால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தால் அந்த சட்டம் அந்த மாநிலத்தில் செயலாகும். அதுதான் இந்த நீட் வேண்டாம். எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் 2007 இது போன்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதை பின்பற்றி எங்களுடைய முதலமைச்சர் 2021 சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தின் கதி எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். ஆளுநர் அதன் மேல் விளையாடி கொண்டிருந்தார். அதன் பிறகு குடியரசுக்கு தலைவருக்கு அனுப்பி அந்த சட்டம் இன்று நாங்கள் ஒப்புதலை வழங்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்துள்ளார், நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார். ஆகவே பாருங்க, ஒன்றிய மாநில உறவுகள் நடுவில் நீதிமன்றம் வர வேண்டியதா இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த ஒன்றிய அரசு திருந்தாவிட்டால் நிச்சயமாக இது போன்ற வழக்குகள் எல்லா மாநிலங்களும் உச்ச நீதிமன்றத்தை தட்டினால் இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் எதிர்பாராத விதமாக நீதிமன்றங்கள் நடுவில் வந்துவிடும். ஒன்றிய மாநிலத்துக்கு நடுவில்
நீதிமன்றங்கள் தான் இந்த சமூகமான உறவை நீடிக்க அமைந்துவிடும் போல் தோன்றுகிறது. ஆகவே நண்பர்களே, இந்த ஒன்றிய அரசு இது போன்ற மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும், தவிர்க்க வேண்டும். RN ரவி போன்ற ஆளுநர்கள் இனி எந்த மாநிலத்துக்கும் அனுப்பக்கூடாது. ஆளுநர் பதவியே ரத்து செய்ய வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடாது. இதை நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த திரு அருள் வடிவேல் சேகர் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்துக்கு மிக திரளாக வந்து இதை ஒரு வெற்றி கருத்தரங்கமாக மாற்றி கொடுத்த அனைவருக்கும், அது மட்டுமில்லாமல் அருள் வடிவேல் சேகருடைய ஜூனியர்ஸ் அத்தனை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆளுநரின் வரம்பினையும் உச்ச நீதிமன்றத்தில் தாம் வழக்கறிஞராய் எடுத்துரைத்த வாதங்களையும் தெளிவாக எடுத்துரைத்த விழா நாயகருக்கு வெற்றி வேந்தர் மூத்த வழக்கறிஞர்களுக்கு நன்றி.